ஈரானின் அணுசக்தி நிலையங்களில் தாங்கள் நடத்திய துல்லிய தாக்குதல்கள் மூலம் அந்நாட்டின் அணு ஆயுத தயாரிப்பு திட்டத்தில் தாங்கள் பேரழிவை உருவாக்கிவிட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. மறுபுறத்தில் ரஷ்யாவின் நேரடி உதவியை ஈரான் நாடியிருப்பதால் நிலைமை மோசமடைந்து வருகிறது. ஈரானில் உள்ள நடான்ஸ், இஸ்பகான் மற்றும் பார்டோ ஆகிய 3 அணுசக்தி நிலையங்கள் மீது 7 B-2 குண்டுவீச்சு விமானங்கள் உட்பட 125க்கும் மேற்பட்ட விமானங்கள் மூலம் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. நிலத்தை துளைத்து சென்று வெடிக்கும் திறன் கொண்ட மொத்தம் 30,000 பவுண்டு எடையுள்ள குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்ற பெயரிலான தங்களின் தாக்குதல் மூலம் ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு திட்டத்திற்கு பேரழிவு ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் செயலர் பீட் ஹெக்ஸெத் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா தாக்குதல் நடத்திய சில மணி நேரத்தில் இஸ்ரேலின் தலைநகரான டெல் அவிவ் மீது ஈரான் ஏவுகணைகளை ஏவியது. இதில் 86 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கட்டடங்கள், வீடுகள் பலத்த சேதமடைந்துள்ளன. அமெரிக்கா மீதும் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தும் என்று அந்நாட்டு அதிபர் மசூத் பெசஸ்கியான் அறிவித்துள்ளார். அனைத்து விதமான சிவப்பு எல்லைகளையும் அமெரிக்கா கடந்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ், அணு மையங்கள் மீதான தாக்குதலின் விளைவுகளுக்கு அமெரிக்காவே முழு பொறுப்பு என்று கூறியுள்ளார். ரஷ்யாவின் உதவியை நாட மாஸ்கோ சென்றுள்ள அவர் அங்கு இன்று அதிபர் புட்டினை சந்தித்து உதவி கோர உள்ளார். பதற்றம் அதிகரிப்பதால் ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டம் இந்திய நேரப்படி இன்று கூட்டப்பட உள்ளது. அமெரிக்காவின் நேரடி தாக்குதல் தொடராமல் இருக்க உச்ச தலைவர் ஆயத்துல்லா கமேனி பதவி விலக வேண்டும் என்று ஈரானிய எதிர்க்கட்சி தலைவர்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். ஆனால் அமெரிக்காவின் தாக்குதலால் யுரேனியம் செறிவூட்டலுக்கு பாதிப்பு இல்லை என்று கெமேனியின் ஆலோசகர் அறிவித்துள்ளார். இதற்கிடையே பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் பேசிய ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் போர் நிலவரம் குறித்து விளக்கியதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.